Dear subscribers, followers, and friends. Very good morning. Today the topic is colloquial Tamil to English. Colloquial Tamil to English. It's nothing but of நாம் தமிழிலே வட்டார மொழியிலே பேசுகிறோம். அதற்கு என்று ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. அப்படியே நினைப்போம், பேசிடுவோம். ஆனால் மற்றவர்களுக்கு அது என்ன கேட்குறேன், என்ன பேசுகிறேன்னு புரியும். அதை ஆங்கிலப்படுத்தும் பொழுது கொஞ்சம் சிரமமாக கூட இருக்கலாம். அது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். லெட்ஸ் ஸ்டார்ட். பினாத்தாதே. சும்மா இருப்பா, சும்மா பெணாத்திக்கிட்டே இருக்க. We used to say like this. Pinathade. You take 30 seconds, but at home you take your own time. Okay. Don't blabber incoherently. Don't blabber incoherently. The incoherently-ன்னா பொருளற்ற, த பொருத்தமற்ற முறையில் பேசுகிறது. பொருத்தம் அற்ற முறையில் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இருக்காது. அதைத்தான் பினாத்தாதே என்று சொல்லுகிறோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? டோன்ட் பிளாபர் இன்கொஹரண்ட்லி. இந்த இன்கொஹரண்ட்லியை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கஷ்டம். அதோடையும் சேர்த்து இதை கற்றுக்கிறது நல்லது. இன்கொஹரண்ட், இன்கொஹரண்ட், இன்கொஹரண்ட்லி. ரெண்ட்லின்னு சொல்லிடாதீங்க, ரண்ட்டுன்னு தான் சொல்லணும். இன்கொஹரண்ட்லி. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. நெக்ஸ்ட் ஒன். பாட்டு பேசிட்டே இருப்பாப்புல. சும்மா கதை விடாதப்பா சொல்கிறோமா இல்லையா? சும்மா கதை விடாத. How to say in English? Okay. Don't bluff. Don't bluff. அவ்வளோதான். வெரி சிம்பிள். The next one. நம்மளுக்கு சில நேரங்களில் கோபம் வந்துடும். அந்த நேரத்தில் பேசுவோம். உன்னை பிச்சு போடுவேன். We used to say like this. இந்த கோபத்தில் உன்னை பிச்சுடுவேன், பிச்சு சொல்கிறோமா இல்லையா? How can we? Okay. I will thrash you. I will thrash you. Thrash, thrash. இந்த எஸ்ஹெச் இருக்கிறதுனால அப்படி வந்துடணும். த்ராஷ். வெறும் எஸ் மட்டும் போட்டுறாதீங்க. எஸ்ஹெச் இருக்கிறதுனால ஷா. த்ராஷ், த்ராஷ். அதே மாதிரி த்ரா அப்படி இல்லை, த்ராஷ், த்ராஷ். ஓகே. இந்த ஐவில் சொல்ல நான் தப்பு கிடையாது. பட் நம்ம ஸ்போக்கன் லாங்குவேஜில் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஐல் த்ராஷ் யூ இன் சச் ஏ வே. நெக்ஸ்ட் ஒன். அது என்னாலையும் முடியாது. அது என்னாலையும் முடியாது. How can we say? Okay. I can't do it either. I can't do it either. இதை ப்ரொனன்சியேஷனும் கொஞ்சம் கற்றுக்கிடுவோம். EITHER. இதை நம்ம அடிக்கடி சொல்கிறது எய்தர்னே சொல்லுவோம். அந்த ஆரை உச்சரிப்போம். நோ நோ
ஐதா, ஐதா, ஐதம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஒரு இந்த எக்ஸிபிஷனுக்கெல்லாம் போயிருப்போம். வா சுற்றி பார்க்கலாம். வி யூஸ் டு லைக் திஸ். சொல்லுவோமா இல்லையா? சுற்றி பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? How can we say? Okay. Let's go for a stroll. Let's go for a stroll. எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்ட்ரோல், அதை ஸ்ட்ரோல் அவ்வளோதான். இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஏயை நம்ம ஏயினே வச்சுக்கிறோம். பட் ஸ்போக்கன் லாங்குவேஜில் ஏயும் சொல்லலாம், தப்பு கிடையாது. பாருங்களேன். லெட்ஸ் கோ ஃபாரா, ஃபாரா, ஃபார், ஏ, ஸ்ட்ரோல். நல்லாவா இருக்குது? லெட்ஸ் கோ ஃபார் அ ஸ்ட்ரோல். அண்டர்ஸ்டாண்ட்? அப்புறம் நெக்ஸ்ட் ஒன், எனக்காக செய்ய. கேட்குறமா இல்லைங்களா? எனக்காக செய்ய. ஓகே வே. ஓகே. Do it for my sake. Do it for my sake. இந்த SAKE எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். யூ கேன் see there. நாங்கள் சொல்கிறதெல்லாம் அங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே ரைட்டா. SAKE அதை சேக்குன்னெல்லாம் சொல்லக்கூடாது. ஷெய்க், ஷெய்க், ஷெய்க். எஸ் சவுண்டு வரும், ஷெய்க் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் SHAKEன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை ஷேக், விஷம், ஷா, ஷீலா, ஷேக். இது ஷேக். அது வந்து ஷேக், ஷேக். இது ஷேக். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் சிரமப்படுத்துகிறேன், ப்ரொனன்சியேஷனையும் சேர்த்துக்கிட்டேன். ட்ரை டு லேர்ன். நெக்ஸ்ட் ஒன், இந்த டூரெல்லாம் போயிடுவோம். சந்தர்ப்பங்களில் அது பாதியிலே நின்று போயிடும். டூரு பாதியிலே நின்று போச்சு, டூரு பாதியிலே நின்று போச்சு. ஹவ்? ரொம்ப லேசு, உங்களுக்கு தெரியும் நல்லாவே. The tour was cut short. The tour was cut short. SH வந்துருச்சு பார்த்தீங்க இல்லையா? நான் ஷார்ட்னு சொல்லலை, கட் ஷார்ட், ஷார்ட். The tour was cut short. கொஞ்சம் அதை பழகிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த வாசையும் வாசு வாசனெல்லாம் சொல்லாதீங்க. எஸ்ஸுக்கு எப்பப்போ ஜட்ஸ் ஒன்று போடுங்க. The tour was, the tour was, was. In that way you please try to. நம்ம பல விஷயங்களும் சேர்த்து சேர்த்து கற்றுக்கிட்டே போகணும். அப்புறம் அந்த டூர் போயிட்டு இருப்போம் இல்லைங்களா? அதில் நம்ம என்ன பண்ணணும், கேட்டுக்கிட்டே போவோங்க, வழித வெறி போயிடுவோம். அப்போ அதை கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் வழித வெறி போயிட்டோம், நாங்கள் வழித வெறி போயிட்டோம். How can we say? Very simple. We went astray. We went astray. We went astray. ASTRAY. இதை பாருங்கள், அஸ்ட்ரே அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த ஏயும் ஆவையும் அந்த எஸ்ஸையும் சேர்க்கவே கூடாது. ஸ்ட்ரே, ஸ்ட்ரே. அதுக்கு முன்னால் இந்த ஏ சவுண்டை பாதி சொல்லியும் சொல்லலாம். அஸ்ட்ரே. We went astray. We went astray. In that way we have to say. அப்புறம்
இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். யூசி, இது கவரிங் நகை. தமிழில் நிறைய பேருக்கு தெரியும். இன் வாட் வே வி ஆர் கோயிங் டு சே இட் இன் இங்கிலீஷ்? இது கவரிங் நகை. ஓகே. இட்ஸ் பிளேட்டட் ஜுவல். இட்ஸ் பிளேட்டட் ஜுவல். அதுக்கு PLATED, அது கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் கற்றுக்கலாம். பிளேட்டு, பிளேட்டு, நோ, பிளேட் அப்படி தான் சொல்லணும். பிளேட், பிளேட். இந்த ED வந்திருக்கனால பிளேட்டடு, நோ. எப்போ பார்த்தாலும் அந்த ED வந்துச்சுன்னா இட்டுக்கு சவுண்டுக்கு வந்துடணும். பாருங்களேன், பிளைட்டிட். பிளைட்டு வாஸ்தவம், அதுக்கடுத்து டிட்டுன்னு தான் சொல்லணும், டெட்டு சொல்லக்கூடாது. பிளைட்டிட், பிளைட்டிட், பிளைட்டிட். இட்ஸ் பிளைட்டட் ஜுவல். இட்ஸ் பிளைட்டட் ஜுவல். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நண்பர்களே, டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் போட்டுடுறேன், அதை பாருங்கள். நீங்கள் ஒரு வேளை திரும்ப திரும்ப இதை கற்றுக்கணும்னு சொன்னால் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு முந்தையும் 2 போட்டிருக்கிறேன். அதோடு இதெல்லாம் நீங்கள் இணைச்சிக்கிறலாம். சீரியல் நம்பரே கொடுத்தா பார்த்தீங்கன்னா அதை ஒட்டி தான் நான் கொடுத்துக்கிட்டே வர்றேன். ஸோ இன் தேட் வே யூ மஸ்ட் ஃபாலோ மீ. அதுக்கு நீங்கள் அந்த யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பர்கள் பல பேர் இங்கே இருக்கிறாங்க, அவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க ஸ்டேட்டஸ்லேயும் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கற்றுக்கொள்ளுங்கள். I hope you understand. That's all for this day. Thank you. Bye for now.